Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dhara's cooking demo. இன்னைக்கு நம்ம வீடியோல தலக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆட்டு தலக்கறி குழம்பு. அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தறலாம். இது வந்து தலக்கறி கடையிலே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சும்மா ஒரு 2-3 தண்ணியில் அலாசி எடுத்தால் போதும். அதுக்கு அடுத்தது வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, காரத்துக்கு தகுந்த வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் சோம்பு மட்டும் வச்சுருக்கேன். இது வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு சூடானவுடனே ஒரு 3.5 ஸ்பூன் கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துடலாம். மிளகு பொரிஞ்சோடனே சோம்பு, அதிலே ஜீரகமும் சேர்த்துடலாம். அடுத்தது மிளகாய் சேர்த்துடலாம். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி, வர கொத்தமல்லி சேர்த்துடலாம். அது வந்து கருக விடாமல் ஆனால் நல்லா செவந்துடணும். அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனோடனே ஒரு 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு. அது பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்கினோடனே அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதிலே இந்த கழுவி வச்சுருக்க தலைக்கறி சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதிலே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இப்போ அந்த வறுத்து வச்ச சாமானமெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது நல்லா ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் அந்த மட்டன் போட்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதில் அந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். அதுலேயே நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அடுப்பு வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சியில் வைக்கிறனால அதுக்கு தேவையான தண்ணி நம்ம திருப்பி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் லிட்டு மூடி மேலே ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் தானாக போயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா மிதந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காய் சோம்பு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதை வந்து அந்த குழம்புல அப்படியே சேர்த்துடலாம். ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் சௌரியம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு ஆக்சுவலாக குழம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு லெமன் சைஸ் புளி, சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குது. அதில் அந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது தேங்காய் புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், சும்மா ஒரு 2 கொதி வந்தால் போதும். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நல்லா கரெக்டாக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப எம்மியான ஆட்டு தலக்கறி குழம்பு ரெடி. இப்போது பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப எம்மியான ஆட்டு தலக்கறி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.